நரகத்தை காட்டியதற்கு பின்னால் முதலாவதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். அவ்வலு மன் யுதுஆ யௌமல் கியாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவான், இந்த நிக்கிறாங்க எல்லாம் உங்களோட பிள்ளைகள் தான், நிக்கிறாங்கல்ல யாரு? உங்களோட பரம்பரை. இதுல இருந்து நரகவாதிகளை வேறையாக ஆக்குங்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை கூட்டம், உண்டா ரெண்டா? அவர் ஏழை, இவர் பணக்காரன், அவர் படிச்சவன், இவன் பாமரன், அவன் அரசன், இவன் ஆண்டி, அவன் உயர்ந்த குலம், இவன் தாழ்ந்த குலம். இந்தியால சாதி பிரச்சனை, எத்தனை கூட்டம். பணத்தோட வந்தா மதிப்பு, கார்ல வந்தா மதிப்பு, புசைக்கல்ல வந்தா திரும்பியும் பார்க்க மாட்டான். மறுமையில ரெண்டே ரெண்டு கூட்டம், கியாமத்துல ரெண்டு கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், இரண்டாவது நரகவாதிகள். உலகத்தை ஆள வந்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை, எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான், என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்துல உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது, இதுக்கே இவ்வளவு பவர் என்று சொன்னா அவன் சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பே இல்லாது. தப்பலாம் எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம்.